ஒரு மனிதன் கடற்கரை ஓரமாய் நடந்து கொண்டிருந்தான். அவன் கடல் அலைகளை ரசித்துக் கொண்டிருக்கையில் அந்த வழி ஓரமாய் ஒரு மூட்டையை கண்டான். அவன் மிகவும் ஆர்வமாய் அதிலுள் என்ன இருக்கிறது என்று பார்க்க அதன் அருகே சென்றான். அந்த மூட்டையை திறந்து பார்த்தபோது அதில் களிமண்ணினால் செய்யப்பட்ட பந்துகள் இருந்தது. அவனுக்கு சற்று ஏமாற்றமாய் இருந்தது. அவன் ஏதாவது புதையல் போன்று காணப்படுமோ என்று எண்ணினான். ஆனால் பாவம், அங்கே வெறும் களிமண் பந்துகள் தான் இருந்தது. அது பார்ப்பதற்கு அழகாகவும் தோன்றவில்லை. ஆகவே அதை பத்திரப்படுத்த அவனுக்கு மனதில்லாததினால் அவன் அந்த களிமண் பந்துகளை ஒவ்வொன்றாய் கடலுக்குள் எரிய தொடங்கினான். அநேக பந்துகளை எறிந்து விட்டான். மீதமுள்ள சில பந்துகளை அங்கே இருந்த பாறையின் மேல் எறிந்தான். அப்பொழுது அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த களிமண் பந்து சுக்கு நூறாய் உடைந்து அதனுள் இருந்து விலைமதிப்பில்லாத வைரக்கல் ஒன்று வெளியே வந்தது. அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. மீதமுள்ள சில பந்துகளையும் பாறையில் போட்டு உடைத்தான். ஒவ்வொரு பந்திலும் ஒரு விசேஷித்த கல் ஒன்று இருந்தது. அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது, அவன் கடலுக்குள் எறிந்த அத்தனை பந்துகளிலுமே விலையுயர்ந்த கற்கள் இருந்திருக்கும் என்று. அவன் அந்த பந்தின் வெளி தோற்றத்தை பார்த்து அதன் மதிப்பை குறைத்து எடை போட்டு விட்டான் என்பதை மிகவும் தாமதமாக உணர்ந்தான். இனி வருந்தி என்ன ஆகப் போகிறது? அவன் தொலைத்த பந்துகள் இனி அவனுக்கு என்றுமே திரும்ப கிடைக்கப் போவதில்லை. ஆம் நண்பர்களே, நாமும் இதே போல் பிற மனிதர்களின் வெளி தோற்றத்தை பார்த்து அவர்களை மிகவும் ஏளனமாக எண்ணி விடுகிறோம். இன்னும் சிலர் தங்களை தாங்களே தாழ்வாக நினைத்து கொண்டு தனக்குள் இருக்கும் விசேஷ திறமைகளை தெரிந்து கொள்ள தவறிவிடுகிறார்கள். வேதம் கூறுகிறது, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. இருதயத்தை பார்க்கிற தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் நாமும் பிறரின் தோற்றத்தை பாராமல் அவர்களிடம் இருக்கும் நற்குணங்களை பார்ப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.